கொண்டிருப்பது தினமடை செய்திகள். அரசாணையின்படி தூய்மை பணியாளர்களுக்கு குறைந்தபட்சம் ஊதியம் வழங்கிட வேண்டும் என்றும் அரியலூர் மாவட்ட முனிசிபால் மற்றும் பஞ்சாயத்து தொழிலாளர்கள் சங்கம் பேரவைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரியலூரில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற அச்சங்க பேரவைக் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட இதர தீர்மானங்கள்: தூய்மை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய கொரோனா ஊக்கத்தொகையை வழங்கிட வேண்டும், இபிஎஃப் மற்றும் இஎஸ்ஐ திட்டத்தில் சேர்க்க வேண்டும் எனவும், குடும்ப பாதுகாப்பு நிதி அமுல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் எனவும், ஆண்டு ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும், பணிக்கொடை ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் என்பவன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டனர். கூட்டத்திற்கு ஏஐடியுசி மாவட்ட பொதுச் செயலாளர் தண்டபாணி தலைமை வகித்து பேசினார். துணைத் தலைவர் ஆர். தனசிங், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்து பேசினர். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் பி. கிருஷ்ணசுவாமி கலந்து கொண்டு மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார். கூட்டத்தில் தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், சுகாதார ஊக்குநர்கள், நீர்த்தேக்க தொட்டி பம்ப் ஆபரேட்டர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தினமடை செய்திகளுக்காக அரியலூர் மாவட்டம் செய்தியாளர் பாபு. சம்பளம் கம்மி, பால் விலையை குறைங்க ஒத்துக்குவாங்கன்னா